ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கும். கத்திரிக்காயோட மேல் பகுதியில் கிராஸில் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இது போல் கட் பண்ணதுக்கப்புறமா உள்ள பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக கத்திரிக்காய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, கருத்து போகாமல் இருக்கும். இதை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம இப்போ வறுத்தெடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம குழம்பு செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த காரத்தன்மை எல்லாமே போயிடும். ஒரு 10 மினிட்ஸ் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதே கடாயில் தான் நம்ம காரக்குழம்பு தயார் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக துண்டு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பூண்டும் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைசல் எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஊற்றி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு மிதமான சூட்டில் கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் படந்து வரது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயை போட்டுடலாம். இதையும் மூடி போட்டு நல்லா மிதமான சூட்டில் வேக விட்டுருங்க. அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.